நிலாவை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஆண்டாள் பாட்டியோட திட்டம். இதெல்லாம் இவர்கிட்ட சொன்னா இவர் நம்புவாரா? என்ன தென்றல், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? இல்ல, நான் சொல்றத நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தென்றல். அப்புறம் எப்படி நீ சொல்றத நான் நம்பாம இருக்க போறேன்? அது நான் மத்த யார பத்தி என்ன சொன்னாலும் நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க பாட்டிய பத்தி தப்பா சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல. அதான் அதை எப்படி? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு தென்றல். உங்க பாட்டி நிலா அவங்களோட உயிரை காப்பாத்துனாங்கிற நன்றி கடனுக்காக அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணல. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் அவங்க அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. திட்டமா? என்ன திட்டம்? என்ன பழி வாங்குற திட்டம். புரியல தென்றல். உங்க பாட்டிக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரல ஆகாஷ். அதான் என்ன நேரடியா பழி வாங்க முடியாம என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை கொடுமைப்படுத்தி அது மூலமா என்ன மறைமுகமா பழி வாங்கணும்னு உங்க பாட்டி திட்டம் போடுறாங்க. எதை வச்சு தென்றல் இப்படி சொல்ற? உங்க பாட்டியே என்கிட்ட நேரடியா சொன்னாங்க ஆகாஷ். உங்களுக்கும் நிலாவுக்கும் கல்யாண பேச்சு எடுத்த ஆரம்பத்துல எனக்கு உங்க பாட்டி மேல அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதான் என் சந்தேகத்தை அவங்க கிட்ட நேரடியா கேட்டேன். அப்ப கூட அவங்க கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம, ஆமா நீ சந்தேகப்படுற மாதிரி உன்னை பழி வாங்கறதுக்காக தான் உன் தங்கச்சியை என் பேரனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிருக்கேன்னு வெளிப்படையா சொல்றாங்க. இத நிலா கிட்ட சொல்லி என்னால புரிய வைக்க முடியல ஆகாஷ். அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் ஆகாஷ், நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. நிலா ரொம்ப பாவம். இப்ப அவ காலேஜ் படிக்கிற வயசுல இருந்தாலும் மனசளவுல இன்னும் அவ சின்ன குழந்தை மாதிரி தான். அவளுக்கு ஏதோ வசதியான வாழ்க்கை கிடைக்க போதுங்கிற ஆசையில உங்க பாட்டியோட திட்டம் புரியாம உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான். ப்ளீஸ் ஆகாஷ், மத்த விஷயத்துல நீங்க உங்க பாட்டி பேச்சுக்கு மறுப்பு பேசாம அமைதியா இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல அமைதியா இருக்காதீங்க. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை ஆகாஷ். நீங்க நல்லவர் தான், ஆனா உங்க பாட்டி நல்லவங்க இல்ல. அவங்கள நம்பி ஏமாந்து என் தங்கச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உங்க பாட்டி அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற ஆகாஷ், எனக்காக இல்லைன்னாலும் என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவாவது நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீங்க கொஞ்சம் தைரியமா உங்க பாட்டி கிட்ட உங்க குடும்ப அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. ப்ளீஸ் என் தங்கச்சியை விட்டுட்டு சொல்லுங்க ஆகாஷ், ப்ளீஸ். என்ன ஆகாஷ், நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? அப்படின்னா உங்க பாட்டி என்கிட்ட சொன்னதை நீங்க நம்பலையா? நம்புறேன். என் பாட்டி அப்படியெல்லாம் சொல்றவங்க தான். கண்டிப்பா அவங்க சொல்லிருப்பாங்க. என்ன பாக்குற? இத்தனை நாளும் என்ன ஒரு முட்டாளாவோ சுயமா யோசிக்க தெரியாத ஒரு தற்கூரியாவும் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உண்மையிலேயே அப்படி இல்லை தென்றல். நானும் உங்களை மாதிரி சராசரி மனுஷன்தான். எனக்கும் சுய புத்தி, சுய சிந்தனைன்னு எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா என் பாட்டி எப்படிப்பட்டவங்க, அவங்க எந்த விஷயத்துக்காக எவ்வளவு கிரிமினலா யோசிப்பாங்க, எதுக்காக என்னென்னலாம் செய்வாங்கன்னு இது எல்லாமே உங்க எல்லாரையும் விட எனக்கு அதிகமா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் என் பாட்டிக்கிட்ட அமைதியா போறேன்னா என்னோட சிச்சுவேஷன் அப்படி தென்றல்.
எனக்கு என் பாட்டியை தவிர என் அம்மா அப்பா தாத்தா ஃப்ரெண்ட்ஸ்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா என் பாட்டிக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் தென்றல். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அவங்கள எதிர்த்து பேசாம இருக்கேன். நீ ஒன்னும் பதட்டப்படாத. இந்த விஷயத்துல நான் அப்படி இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே பாட்டிக்கிட்ட இந்த விஷயமா மறுத்து பேசியிருக்கேன். இன்னொரு தடவை கூட நிலாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு பாட்டிக்கிட்ட நான் ஸ்ட்ராங்கா பேசி பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா நான் என்னதான் பாட்டிக்கிட்ட பேசி பார்த்தாலும் நிலாவுக்கு அதை புரிய வைக்க முடியலையே. ஆகாஷ், உங்களுக்கு நிஜமாவே நிலாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேற எதுவும் காரணம் இல்ல தென்றல். உன்ன மாதிரியே நானும் நிலாவை ஒரு சின்ன குழந்தையா தான் பாக்குறேன். அவளை போய் நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா எனக்கு இப்போதைக்கு மேரேஜ்ல இஷ்டமே இல்லை. ஏன் டல் ஆயிட்ட தென்றல்? ஒருவேளை நான் ஒன்ன மறக்க முடியாம தான் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்னு நினைச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை தென்றல். எப்போ நீ சித்துவை விரும்புறேன்னு வெளிப்படையா சொல்லிட்டியோ அப்பவே நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டா மட்டும்தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப கூட எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு காரணம் இன்னொரு 4-5 வருஷத்துக்கு என் பர்சனல் லைஃப்பை பத்தி யோசிக்காம பிசினஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா நான் லேட்டா கல்யாணம் பண்ணாலும் நான் நிலாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் எனக்கு எப்பவுமே சின்ன குழந்தைதான். இத நான் நிலாக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல தென்றல். அவ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிட்டான்னா என் பாட்டி கிட்ட இருந்து அவ லைஃபையும் காப்பாத்திடலாம். நானும் கொஞ்ச நாள் எந்த தொந்தரவும் இல்லாம என் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஆனா அதுக்கு நிலா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஆகாஷ், நிலா கொஞ்சம் முன்கோவக்காரி. அவகிட்ட நீங்க பொலைட்டா பொறுமையா பேசினாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டா. நீங்க அவகிட்ட கொஞ்சம் ஹார்ஷா வெறுப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா அவளுக்கு உங்க மேல ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்துரும். அந்த கோவத்தை மேலும் மேலும் தூண்டுற மாதிரி நீங்க அவளை சந்திக்கும் போதெல்லாம் அவகிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெறுப்பா நடந்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவளாவே உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல அப்படின்னு ஒதுங்கி போயிடுவா. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா தென்றல்? 100% ஒர்க் அவுட் ஆகும். ஏன் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க நான் சொன்ன மாதிரி இனிமே நிலா கிட்ட கோவமா நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டியே சொன்னாலும் உங்களை நிலா கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டா. ஓகே தென்றல், நீ சொல்ற மாதிரி நிலா என்னை விட்டு விலகி போனா எனக்கு சந்தோஷம்தான். அதனால நான் நிலா கிட்ட கொஞ்சம் கோவமாவே நடந்துக்கிறேன். தேங்க்ஸ் ஆகாஷ். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். சரி தென்றல். Thank you. ஹலோ. என்ன சார், உங்க சிவானி மேடம பிக்கப் பண்ணிட்டீங்களா? நான் ரெடியாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இப்பதான் உங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னது? இப்பதான் உங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கியா? சிவானியோட சேர்ந்து உனக்கும் பொறுப்பே இல்லாம போச்சு. இன்னைக்கு ஆபீஸ்ல ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கு அப்படின்னு தெரியும்ல? ஐயோ தெரியுங்க, அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். மேடமை பிக்கப் பண்ணிக்கிட்டு இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் மீட்டிங்கை போஸ்ட்மான் பண்ணி வைங்க. பை. அவன் இப்பதான் சிவானிய பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கானா?
இன்னும் வரதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா. அது வரைக்கும் மீட்டிங்க போஸ்ட்போன் பண்ணி வைக்கணும்னு சொல்றான். எவ்வளவு திமிரு பாத்தியா அவனுக்கு. எல்லாமே அந்த சிவானி குடுக்குற இடம் தான் தென்றல். அதனாலதான் சாருக்கு கொழுப்பு கொஞ்சம் ஏறி போயிருக்கு. நீதான் தென்றல் அவனை ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்க மாட்டேங்கிற. அவன் இன்னைக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. வணக்கம் சார். வணக்கம். சிவானி மேடம் அவங்க காரை சர்வீஸ் விட போறேன்னு சொல்லி என்னை வந்து பிக்கப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படியா சார்? மேடம் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க எழுந்திருக்கல போல இருக்கு. அது வந்து சார் வழக்கமாக அவங்க 6 மணிக்கெலாம் எழுந்துச்சி எனக்கு ஃபோன் பண்ணி காஃபி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 8 மணி வாக்கில் திரும்ப ஃபோன் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ரெண்டுத்துக்குமே எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை சார். என்னன்னு புரியாமல் நானும் இப்போ தான் காலிங் பெல் அடித்து பார்த்தேன். அவங்க கதவை திறக்கல சார். ஆனால் உள்ள டிவி ஓடுற சத்தம் மட்டும் கேட்குது. சரி, நான் போய் பார்க்கறேன். சரி வாங்க சார். மேடம், மேடம், சிவானி மேடம். செக்யூரிட்டி என்ன? அதோ வரேன் சார். என்ன சார்? சொல்லுங்க சார். அண்ணா, உங்ககிட்ட ஏதாவது ஸ்பேர் கீ இருக்கா? இருங்க பார்க்குறேன். இருக்கு சார். அண்ணா, கதவு திறங்கண்ணா. என்னன்னு ஓகே சார், திறக்கிறேன். போங்க சார். மேடம், சிவானி மேடம். மேடம், மேடம், பிரீத்லாம் கரெக்டாக தான் இருக்கு. மயக்கத்தில் தான் இருக்காங்க. எப்போ மயக்கமானாங்கன்னு தெரியலையே. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுமே. வாட்ச்மேன் அண்ணா, வாட்ச்மேன் அண்ணா. சார், மேடம். ஐயோ அண்ணா, என்னாச்சு சார்? என்னன்னு தெரியல. நான் மயக்கம் போட்டு சார் விழுந்திருக்காங்க. சீக்கிரம் தூங்குங்க சார். ஹாஸ்பிட்டல் சரி, கொண்டு சீக்கிரம் புடிங்க. போன் எடுக்க இவ்வளவு நேரமாமா? எத்தனை தடவை கால் பண்றது? அப்பா மேல என்னதான் கோவமா இருந்தாலும் போனை கூடவா அட்டன் பண்ண மாட்டேன்? ஹலோ சார். ஹலோ, யார் நீங்க? சிவானி எங்க? சார், என் பேர் சித்து. நான் சிவானி மேடம் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் இன்னைக்கு காரை சர்வீஸ் விடுறதுனால என்னை வந்து பிக்கப் பண்ண சொல்லியிருந்தாங்க. சாரி மிஸ்டர் சித்து. ஹவ் ஆர் யூ? சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். நாங்கள் வந்து பார்க்கும்போது உங்க பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குறாங்க சார். என்ன சொல்றீங்க சித்து? என் பொண்ணு மயக்கத்துல இருக்காளா? ஆமா சார். அவளை சீக்கிரமா பக்கத்துல இருக்கிற எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுங்க. நான் இப்ப மும்பைல இருக்கேன். இமிடியேட்டா பிளைட்டை பிடிச்சி எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துடுறேன். சார், நீங்க பதட்டப்படாதீங்க சார். நான் இப்பவே மேடம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்.
கிட்ட கத்தி என்ன பண்றது? அவ இப்படி எடுப்பா. அவன் தான் இப்ப சிவானி மேடம் கூட இருக்கான்ல, அதனாலதான் அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான். என்ன முறைக்காத தென்றல், நான் உண்மையே தான் சொல்றேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, சித்து சிவானிய பிக்கப் பண்ண போன மாதிரி தெரியல. சிவானி தான் சித்துவ பிக்கப் பண்ணி வேற எங்கேயோ கூட்டிட்டு போன மாதிரி தெரியுது. இருடி, அவதான் நேத்தே சொன்னால, சித்து அவளோட ரகசிய சிநேகிதன். மேடம் தன்னோட ரகசிய சிநேகிதனை ஏதோ ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் ரகசியம் பேசுறாங்கன்னு ரகசிய போலீஸ் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. இதை நீ ரகசியமா வச்சுக்க. ஏய், அவளே டென்ஷன்ல இருக்கா, நீ மேல அவளை டென்ஷன் பண்றியா? தென்றல், நீ இவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காது. சித்து சிவானிய பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். பைக் சத்தத்துல இந்த போன் சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்காது. கொஞ்சம் பொறுமையா இரு, 2 பேருமே வந்துருவாங்க. வரட்டும், 2 பேருக்கும் இருக்கு. என்ன சார், இப்பதான் ஃப்ரீயானீங்களா? தென்றல், அது ஏய், எதுவும் பேசாத. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. நீயும் எல்லா பசங்கள மாதிரி தான் இருக்க. ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்? ஒண்ணு பேசாதன்னு சொல்றேன்ல. பொண்ணுங்க காதலை ஏத்துக்கிற வரைக்கும் அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பீங்க. காதலை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்கவே மாட்டீங்க, அதானே? ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். உனக்கு என்ன விட அந்த சிவானி தான் முக்கியம். அவ கூட இருந்தா நீ என் போனை கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற. அப்படி என்ன உனக்கு அவ மேல அவ்வளவு பிரியம்? ஏங்க, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்னடா கோவமா பேசுற? ஏங்க ப்ளீஸ்ங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. சொல்லு. நான் சிவானி மேடம் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. நான் உங்களை உடனே ஆட்டோல கூட்டிட்டு வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன். அந்த டென்ஷன்ல தான் நீங்க கால் பண்ணதை நான் கவனிக்கவே இல்லை. அத கூட புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. சாரி சித்து. எந்த ஹாஸ்பிட்டல்? எம்ஆர் ஹாஸ்பிட்டல். சரி, நான் இப்பவே வந்துடுறேன். சிவானி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். சித்து அவங்கள எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கானா. வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம், வாங்க. சிஸ்டர், இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். ஸ்கேன் வரட்டும் பாப்போம். டாக்டர், இவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஓகே, கொடுங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். சிவானிக்கு எதனால மயக்கம் வந்ததுன்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லங்க, இன்னும் எதுவுமே சொல்லல. மேடமோட ஸ்கேன் ரிப்போர்ட் இப்பதாங்க வந்தது. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னே தெரியும். சுது, இந்த விஷயத்தை நாம இப்படி மேடமோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றது? அவங்க யாரு, எங்க இருக்காங்க, நம்ம யாருக்குமே தெரியாது. கவலைப்படாத மேக்னா, நான் மேடம் வீட்டில் இருந்தப்போ அவங்க அப்பா அவங்களுக்கு கால் பண்ணாரு. நான் அவர்கிட்ட விஷயத்தை அப்பவே சொல்லிட்டேன். அவர் மும்பையில் இருக்காராம். இப்போ உடனே கிளம்பி வர்றேன்னு சொன்னார். ஓ, அப்ப சரி.
பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா அட்டெண்டரை உள்ள அலோ பண்ணுங்க. சரிங்க ஓகேவா? டாக்டர் எஸ். அவங்களுக்கு என்னாச்சு? எதனால மயக்கமானாங்க? அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அவங்களோட சின்ன வயசுல தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதுல அவங்க பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு முக்கியமான நரம்பு பல்ஜ் ஆயிருக்கு. பல்ஜான அந்த நரம்புல அடிக்கடி பிளட் உறைஞ்சு போயிடும்.